அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா. அந்த ராவணனுடைய பேர் சிவதாசன், நிலவலகி பாண்டியன், லிங்காதிபதி, ராவணேஸ்வரன், இத்தனை பேர் இருக்கிற அந்த ராவணன் யாரு அப்படின்னா நான்முகன் பிரம்மதேவரோட 4வது தலைமுறை. இவர் பார்க்காத வெற்றி கிடையாது. வீணை கொடியின் வல்லவர், சாமதத்தை முழுசா படித்தவர், 10 தலை கொண்ட ராவணன், 10 தலைகளும் 10 கலைகளை விளக்கும் விதமாக இருந்திருக்கிறாரு. ஒரு தலையும் ஒரு கலைகளை குறிக்குது. மனோ தத்துவம், மருத்துவம், மந்திரம், தந்திரம், அரசியல், இசை, வானசாஸ்திரம், ஜோதிடம், இலக்கியம், விஞ்ஞானம், இப்படி 10 தலையும் 10 கலைகளை கற்றுட்டு இருக்கிறாரு. மிக சிறந்த சிவபக்தர் அவர். சிவபெருமானுக்கு சிவதாண்டவ ஸ்தோத்திரம் நூல்லாம் எழுதியிருக்கிறாரு. திருஞான சம்பந்தர் கூட அவரோட நூல்களில் ராவணனை பற்றி சில வரிகள் கொடுத்திருக்கிறாரு. இது ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் சிறந்த சிவபக்தர் அப்படிங்கிறதுனால. அப்போ அவர் இலங்கையில் நல்லாட்சி புரியும் சிறந்த ஒரு மன்னர். அவர் இலங்கையில் நல்லாட்சி புரியும் போது கைலாய மலைக்கிட்ட ஒரு நகர்வலம் போகிறாங்க. புஷ்ப பல்லக்கில் ஒரு நகர்வலம் போகிறாங்க. அப்படி போகும்போது இவங்க கைலாய மலைக்கிட்ட போகும்போது அங்கே நந்தி தேவர் இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறார். அவர் அதை உடச்சிட்டு உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்க்கும்போது அங்கே அதை அசைக்கிறாரு. பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே ஒருத்தன் அசைச்சிட்டு இருக்கான், நீங்கள் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் தன்னோட கட்ட விரலால் சிவபெருமான் அழுத்தி ராவணனை வீழ்த்திடுறாரு. ராவணனை வீழ்த்தினா ராவணன் சிவபெருமானுடைய சிவபக்தர் இல்லையா, அதனால தன்னோட கை விரல்ல இருந்து ஒரு நரம்பு எடுத்து வீணை வாசிக்கிறார். வீணை வாசித்த உடனே சிவபெருமான் அதில் மயங்கிடுறார். அதுக்கு அவருக்கு ராவணேஸ்வரன்ற பட்டம் கூட இருக்கு அவருக்கு. இப்போ அடுத்தது ராமர் சீத்தையெல்லாம் காட்டில் இருக்காங்க இல்லையா, அந்த காட்டில் இருக்கும்போது சூர்பனகை அங்கே வராங்க. சூர்பனகை ராமரோட அழகில் மயங்கி ராமர் மேலே ஆசைப்படுறாங்க. அதை பார்த்த லக்ஷ்மணருக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்த உடனே தான் அண்ணிக்கிட்ட இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா கோபம் வந்துடுது. கோபம் வந்தோடனே சூர்பனகையோட மூக்கை வெட்டிடுறாங்க. அந்த மூக்கை வெட்டினதோட கோபம் அவங்க அழுகுறாங்க. அந்த அழுகுரல் இலங்கைக்கு கேட்குது, அண்ணாவுக்கு கேட்குது. அண்ணாவுக்கு கேட்ட உடனே அண்ணா அங்கேருந்து வராங்க. அவங்க வர்றது எதுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால், தங்கையை இப்படி ஒருத்தன் பண்ணிட்டான், அது என்னன்னு கேட்கணும், போர் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் இங்கே சீதா தேவியை பார்த்த உடனே சீதா தேவியோட அழகில் மயங்கிடுறாரு. சீதா தேவியை கவர்ந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. சீதா தேவியை கவர்ந்ததுக்கு 2 விதமான காரணங்கள் சொல்கிறாங்க. அவர் ராமரை போர் கலைக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு காரணமாக இவருக்கு சீதை மேலே இருந்த ஆசை அப்படின்றதும் இருக்குது. இப்படி இருக்கிற காரணத்தினால அங்கே கடத்திட்டு போயிடுறாரு. அங்கே கடத்திட்டு போனாலும் தான் விரும்பாத ஒரு பெண்ணை தான் தொடக்கூடாது அப்படிங்கிறது, தொட்டால் அவரோட தலை சுக்குநூறாக போயிடும் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட வரம். இது ஏன் அப்படின்னு சொன்னால், தேவர் உலகத்தில் இருக்கிற ரம்பை, மேனகை, ஊர்வசி இவங்களெல்லாம் அவர் கடத்திட்டு அவங்கள தொந்தரவு கொடுத்துருக்காரு இல்லையா. அப்போ பிரம்மதேவர் ஒரு வரம் கொடுத்துருக்கிறாரு, இனிமேல் உனக்கு எந்த பொண்ணுக்கும் உன்னால் தொந்தரவு வரக்கூடாது, அதனால் அந்த பொண்ணு விருப்பம் இல்லாமல் நீ அவளை தொட்டினா உனக்கு தலை சுக்குநூறாக போயிடும் அப்படின்னு வரம் கொடுத்துட்டார். அதனால் ராவணன் தன்னோட வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களையே அவங்களுக்கு பாதுகாப்பு வச்சு அங்கே வச்சிருக்கிறார். இலங்கையில் பாதுகாத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் மூலமாக போர் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருது, நம்ம ராமர் யார், திருமாலுடைய அவதாரம் இல்லையா, அதனால இவங்க தம்பிங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருது. அப்போ சொல்கிறாங்க, இனிமேல் நமக்கு போரெல்லாம் வேண்டாம், நமக்கு எதுக்கு அடுத்தவர் ஒய்ஃப், எதுக்கு உனக்கு, நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கேட்கல. அப்படி எப்படி நம்ம விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசை, அவங்க சீதா பிராட்டி மேலே இருந்த ஆசை. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவரோட தம்பிங்க எல்லாம் ராமர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுறாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, தனியால் போர் புரியும் போது அவர் குடும்பத்தில் இருக்க அனைவரும் இறந்து போயிடுறாங்க. கடைசியில் ராவணனும் வீழ்ந்துடுறான். வீழும்போது ராவணனின் காமம், சினம், தற்பெருமை, தீய சிந்தனை எல்லாம் அவரை விட்டு போகுது. அவரோட அந்த எதுவுமே இல்லாத அந்த உடம்பை பார்க்கும்போது அவ்வளோ பொலிவாக பளபளன்னு இருக்குது. அவர் ராமர்கிட்ட அடிபட்டு அங்கே கிடக்கும்போது அவ்வளோ பொலிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதிலேருந்து என்னதுன்னா, ராவணனின் வீழ்ச்சி தர்மத்தின் வெற்றி தானே தவிர ஆணவத்தின் தோல்வி தான் அது. அவரோட ஆணவம் யார் சொல்லியும் அவர் கேட்கல, அவர் மனைவி சொல்லி அவர் கேட்கல, தம்பி சொல்லி கேட்கல,
தான் அடையணும் அப்படின்னு நினச்ச பொண்ணை வந்து அடையணும் அப்படிங்கிறதுனால அவர் அப்படி இருந்தார். அது ஆணவத்தின் தோல்வி தானே தவிர அவர் எவ்வளோ பெரிய நல்லவராக இருந்தாலும் சிவபக்தராக இருந்தாலும் எல்லாமே இப்போ மக்களுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாலும் அது வந்து நன்மையில் அவருக்கு முடியல. அவரோட ஆணவத்தினால அவரை அழிஞ்சிட்டாரு அப்படிங்கிறதான் இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.